ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பேர்ல வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது வந்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு யோசனை வந்திருக்கா. இத்தனை ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாசம் ஆகிப்போச்சு, 52 மாசம் ஆகிப்போச்சு ஆட்சிக்கு வந்து. இந்த முடிய போற இடத்துல, ஆட்சி முடிய போற இடத்துல வந்துட்டு ஓரணியில் தமிழ்நாடு எப்படி? ஓரணியில் அவங்க குடும்பம் தான் இருக்கு. இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தவிச்சு போய் கிடக்கா. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட உணவு இல்லை, வேலை செய்ய தொழில் இல்லை, வரவு செலவுக்கு பணம் இல்லை, வெறுமையா இருக்கிறான். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சூச்சமா இருக்காங்க, சுகமா இருக்காங்க. ஸ்டாலின் குடும்பம் நன்றாக இருக்கு. அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு சொல்றதெல்லாம் வந்து மக்களை குழப்புகின்ற பணி. பணம் இருக்கின்றதால் அவர்கள் இப்படியெல்லாம் கதை அளக்கிறார்கள். இந்த கதைகளெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அவங்களை போய் தெரியாம கிடையாது. எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடியை திமுக கொடுப்பாங்க. இந்து அறநிலைத்துறையோட நிதியிலிருந்து கல்லூரி கட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்ப்பு. இப்போ பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸா இருந்தவர் இன்னைக்கு பாஜகவுடைய ஒரிஜினல் வாய்ஸாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து சும்மா இப்படியே சொல்லக்கூடாது. டப்பிங் வாய்ஸ், ஒரிஜினல் வாய்ஸ்ன்னு. என்ன பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா? நான் கேட்கிறேன். அவருடைய கருத்தை இவர் சொல்றாரு. யாரு? ஆமாங்க, கூட்டணி கட்சி பிரச்சனை வந்து நாங்கள் சொல்லத்தான் செய்வாங்க. எங்க பிரச்சனை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்களை பத்தி ஒரு சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டு எங்க பொதுச்சாளர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தானே பேசுறாரு. உரையில் எந்திரிச்சோட பேசுறதே வந்து அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா? காங்கிரஸுக்கு திமுக அடிமையா? அதனால வந்து இது வந்து அவர் போடுகின்ற நாடகம். மொழி பிரச்சனை தூண்டுறது, இனப்பிரச்சனை தூண்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி விட்டு தெற்க வடக்கேன்னு பேசுறது எல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக கலைஞர் காலத்திலிருந்து போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை. அந்த ஸ்டண்டு இனிமேல் நடக்காது. அதிமுக விழிப்பா இருக்கு, பிஜேபி முழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விவரமா இருக்காங்க. அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க. இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா வந்து இப்ப தற்போது கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து அம்மாவுடைய வாரிசா இல்ல அமித்ஷாவுடைய வாரிசான்னு சொல்லி திரும்ப கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை காலம்பூரா எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்காந்துட்டு பயணம் பண்றாங்க. அது எந்த வழியில சரி? எனக்கு தெரியவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் ரீதியா பார்க்கும் போது காங்கிரஸ் கடுமையா அவசரம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எங்க இருக்கோ அது ஏற்பாடு நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட கை வைக்கிறாங்க. காலமும் சூழ்நிலையும் சூழ்ச்சியும் மாறுகின்ற பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேச நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக அதிமுக எடுக்கின்ற முடிவு, எடப்பாடி எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவு, அற்புதமான முடிவு. இந்த முடிவு அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள்.